எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க, சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸை கரெக்டாக பார்த்தீங்கன்னா $62,754 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போன வார கேனலோட க்ளோசிங்கை பார்த்துடலாம். ஸோ போன வார கேனலோட க்ளோசிங் எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் இருக்குது, சரிங்களா. ஸோ ஸ்பின்னிங் டாப் டோஜி அந்த டைப்பில் வந்து ப்ரைஸு இருக்குது, சரிங்களா. ஐ மீன் அந்த கேண்டல் க்ளோசிங் இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா போன வாரம் மட்டும் நம்மளுக்கு 64,700க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா ஸோ ப்ரைஸ் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு புல்லிஷு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்திருக்கும். பட் ஆனால் என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 64,700க்கு பதிலாக ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வந்து 63,700ல க்ளோஸ் வச்சிருச்சு, சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி டைப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டோஜி டைப் கேண்டலும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னா இதுதான் மண்டே கேண்டில், ஓகேங்களா. ஸோ இந்த மண்டே கேண்டில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மண்டே கேண்டலோட ரேஞ்சோட ஹையும் ரேஞ்சோட லோக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு, ஓகேங்களா. அதாவது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இன்னைக்கு மண்டே, ஓகேங்களா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டில்லும் நம்மளுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிருக்கு. இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,700 இருக்குது, சரிங்களா. நம்மளுக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,000லேருந்து 59,500 இந்த ஏரியாவில் டிமாண்ட் இருக்குது, சரிங்களா. ஸோ அதே மாதிரி லோ ப்ரைஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,000. இந்த $57,000 ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் வியூவில் இருக்க போகிறேன், ஓகேங்களா. இந்த 57,000 வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நான் ஒரு புல்லிஷ் வியூவில் இருக்க போகிறேன், சரிங்களா. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி கீழே ப்ரைஸ் வந்துன்னா இந்த 61,000லேருந்து 60,000 ரேஞ்சிலேருந்து ப்ரைஸு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது 67,500, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 76, 75, ஓகேங்களா. இந்த ஏரியாவில் வந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த சப்ளை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி மேலே போயிடுச்சுன்னா நமக்கு டோட்டலாகவே சினாரியோவே மாறிடும், ஓகேங்களா. ஸோ இந்த சினாரியோவே டோட்டலாக மாறிடும். ஸோ அது என்ன எப்படின்றது நான் வந்து அடுத்து வர இதில் நான் சொல்கிறேன், சரிங்களா. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல வந்து கிடைக்கல, இது புல்லிஷ்டா அப்படின்றது கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இந்த டிமாண்டு ஹோல்ட் ஆனால் மட்டும்தான், இந்த டிமாண்டு ஹோல்ட் ஆகி அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த 66,000, 67,000க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாதான் ப்ரைஸ் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதாங்க, ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பட் ஆனால் வந்து தற்போதைக்கு எனக்கு அந்த சைன் எதுவும் கிடைக்காததுனால, சிக்னல் கிடைக்காததுனால, போன வார கேண்டலோட சிக்னல் சரியாக கிடைக்காததுனால என்னால் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியல, சரிங்களா. ரைட். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் வந்து ஹோல்ட் ஆகுதா இல்லை பிரேக் ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். ஸோ இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது நல்லாவே மேலே போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அது என்ன ஏதுன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த டிமாண்ட் ஹோல்ட் ஆகுதா இல்லை பிரேக் ஆகுதா அப்படின்றத பொறுத்து, சரிங்களா. ரைட், ஓகே. ஸோ இந்த வார கேண்டல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ போன வாரம் வீக்லி கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப்பில் இருக்குது, சரிங்களா. அப்போனா கண்டிப்பான முறையில் இந்த கேண்டலோட ஹைக்கு மேலேயும் லோக்கு கீழேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது. அப்போ இந்த வார கேண்டல் வந்து இந்த 2 ஸ்டாப் லாஸையும் எடுக்கும். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வந்துட்டு இப்படி மேலே வந்து க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. அப்போ வந்து அது வந்து ஒரு புல்லிஷ்கான சைனாக மார்க்கெட்டில் மாறும், ஓகேங்களா. ஸோ அப்படி மாறிடுச்சுன்னா என்ன இருந்தது நான் வந்து அப்புறமா சொல்கிறேங்க, ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு இதுதாங்க. ஸோ போன வார கேண்டல் வந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன் நடந்ததுனால ஒரு இன்டிசிஷன் ஏரியா அது, சரிங்களா. அதாவது அக்குமுலேஷன் ஃபேஸு. ஸோ இது எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அக்குமுலேஷன் ஃபேஸாக மாறிச்சிங்களா, அப்புறம் மேனிப்புலேஷனு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி நடந்ததுன்னா இந்த மாதிரி நடந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக, ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் வச்சுன்னா அடுத்தது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன், சரிங்களா.
ரைட், இந்த வாரம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துன்னா கீழே இதை தொட்டுட்டு மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 66,000 இல்லை 65,000 மேலே இல்லை 67,000 கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சது இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் சொல்லிக்கிறாங்க, ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இதுலையுமே ஓன்லைன்ஸ் இருக்குங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களே வந்து ஓன்லைன்ஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.